ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள், ஏகாதசி, தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள். சென்னை நெசப்பாக்கத்தை சேர்ந்த திரு கேசவ் அவர்களின் துணைவியாரும், பொய்ச்சலூரை சேர்ந்த திரு கணேசன் திருமதி கணேசன் அவர்களின் புதல்வியுமான திருமதி ஹேமமாலினி அவர்களின் பிறந்த நாள். இந்த இனிய நாளில் அவர் எல்லா வகையான வளமும் பெற்று சிறப்பாக வாழ மார்ஸ் மீடியா மனதார வாழ்த்துகிறது. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருப்பவர்கள் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 1 நாழிகை 31 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 10 மணி 10 நிமிடங்கள் வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:58 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று நாள் முழுவதும் சூலம். கரணம் இன்று காலை 10 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 10 மணி 10 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் கொடுக்கல் வாங்கல் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் குறையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர், நரசிம்மர், நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவானை வணங்க நன்மைகள் வந்து சேரும். மேலும் ஏகாதசி என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வணங்க முன்னேற்றங்கள் வந்து சேரும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சாயந்தரம் 4:30 6 ராகு காலம். இந்த ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. ஏன்னா மனசில் நமக்கு நிறைய கவலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, சலனங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, எல்லாருக்குமே நிறைய பேருக்கு. அதனால சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேட்டில் அந்த குறுங்காலீஸ்வரர் கோயில் முன்னாடி சரபேஸ்வரர் சன்னதியில் இந்த சரபேஸ்வரருக்கு வழிபாடு நடக்கிறது. தாராளமாக போயிட்டு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுங்கோ, ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் சில கோயிலெல்லாம் சரபேஸ்வரர் இருக்கார். அந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கு இங்கெல்லாம் சரபேஸ்வரரே இல்லையே அப்படின்னா, தாராளமாக மனசார நினச்சிக்கோங்க. மனசார நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு ஒரு பானகம் நைவேத்தியம் பண்ணுங்கோ. பானகம்னா தெரியுமோ இல்லையோ, பானகம் நைவேத்தியம் பண்ணுங்கோ. அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். துலாம் ராசி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் அவர் அப்படியே உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். அதனாலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்கும், சலசலப்பு இருக்கும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருப்பினும் பேசும் வார்த்தைகளில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எடுக்கும் காரியங்களில் அருமையான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். காலையில் பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். அவர் அப்படியே சாயந்தரம் உங்களோட களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனாலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் அதிகரிக்கும் நாள். காலையில் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதால ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், உற்சாகம் அதிகமாக இருக்கும். அவரே 6ஆம் இடமாகிய பகை ருண ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால ஒரு பவர் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், ஆற்றல். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலை அலுவலகத்தில் நிகழும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை பளு குறையும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் உற்சாகமும் உண்டாகும் நாள். அடி தூள் கலப்புங்க. ஏன்னா காலையில் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனாலே ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதே சமயம் அவர் சாயந்தரம் அப்படியே பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உற்சாகம் அதிகமாக இருக்கும். அதனால இன்னைக்கு அருமையான நாள், உபயோகப்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருப்பினும் பேசும் வார்த்தைகளில் கவனமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும்.
உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். காலையில் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கால, ஒரு தைரியம் அசாத்தியமாக இருக்கும். அதாவது அசாத்திய துணிச்சல்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார், மகிழ்ச்சி அதிகரிக்கும். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையில் நீங்கள் இன்றைய தினம் பயணிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் ஆதரவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். ஆசிரியர்களிடம் நற்பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் தைரியமும் உண்டாகும் நாள். என்னதான் கேது பகவான் உங்க ஜென்மராசியில் இருந்தாலும், ராகு பகவான் உங்களோட களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருந்தாலும், குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பார்வையை பெற்று சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சாயந்தரம் அவர் உங்களோட சகாயஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், சந்தோஷமா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினர் அந்யோன்யமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் லாபங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். சூப்பர். என்ன சூப்பர்னு சொல்கிறேன்னா, எதுக்குன்னாக்க அலைச்சல் வீண் அலைச்சலாக இருந்தால் தான் நமக்கு கடுப்பாகும். ஆனால் அதே சமயம் ஒரு ஆதாயம் வருது அப்படின்னா சந்தோஷம்தான். அதனால இந்த நாளை நீங்கள் அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமாக எதிர்நோக்குங்க. காலையில் சந்திரபகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார், ஆனாலும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் 2ஆம் இடமாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார். அதனாலே இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில நேரங்களில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் சொல்வதை அருமையாக கேட்டு அதன்படி நடந்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும்
மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். அடாடாடாடாடா, காலையில் செலவையும் வைக்கிறாரு, அதே சமயம் சாயந்தரம் அலைச்சலையும் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறது? ஐஎன்எஸ் ஐஎன்ன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இன்றைக்கும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் உங்கள் ஜென்மராசிக்கு வரப்போகிறார். செலவு இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செலவாக இருக்கும். ஆனால் சாயந்தரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும். இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐஎன்எஸ் போகஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். சிலருக்கு வீடு மாற்றம் இனிமையாக அமையும். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறமென்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். 50-50. காலையில் லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே அவர் ராசி மாறி உங்களோட அயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார் விருச்சிக ராசிக்கு. அதனாலேயே காலையில் வர்ற வரவு சாயந்தரம் செலவாகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே இந்த செலவுகளை கொஞ்சம் சமாளிக்கலாம். வரவு எவ்வளோ வருதுன்னு பாருங்க, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் செலவுகள் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தினர் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல உற்சாகமான ஒரு செய்தி ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சந்தோஷமாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். அட போடுறா சக்க. காலையில் ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். ஒரு பொறுப்பை இன்றைக்கும் கொடுப்பார். எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அற்புதமாக செய்கிறதுனால சிறப்புகள் கண்டிப்பாக உண்டாகும் சாயந்தரம். ஏன்னா அவர் அப்படியே லாபஸ்தானத்தை கொண்டுடுறார். அதனால் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். பொறுப்பாக எடுத்து சிறப்பாக செய்யுங்க. உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக பணிபுரிவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விரும்பிய சில உயர்வுகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான சூழ்நிலையில் பயணம் செய்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். சாயந்தரம் அவர் அப்படியே மாதிரி ஜீவனஸ்தானத்தை கொண்டுறார். பரபரப்பு உங்களுக்கு தொற்றிக்கும். பொறுப்புகள் கூடலாம். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தையின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பனிப்போர் விலகும். ஒற்றுமை நிலவும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும், மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். அப்பாடா, எனக்கே பெருமூச்சு விழுது. ஏன் அப்படின்னா, காலையில் சந்திராஷ்டமம் இருக்கு, தொடர்ந்துட்டு இருக்கு. விடாது கருப்புங்கிற மாதிரி இன்னைக்கும் விடையந்தொடைன்னு இருக்கு. ஆனால் சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆனாலும் இன்னைக்கு காலையில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தினரிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்களிடம் வீண் விவாதம் வைத்துக் கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளையும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூட்டாளிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுத்துவது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.